வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 7th April 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். தண்டனை கைதிகளை நாடு கடத்துவது தொடர்பான இந்தியா மற்றும் பிரேசில் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது. இவ்வொப்பந்தமானது 2013ஆம் ஆண்டு கையெழுத்தானது. இதன் மூலம் மீதமுள்ள தண்டனை கைதிகளை மீதமுள்ள தண்டனை காலத்தை தங்களது சொந்த நாட்டிலேயே அவர்கள் அனுபவிக்க முடியும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தண்டனை கைதிகளை நாடு கடத்துவதற்காக இந்தியா மற்றும் பிரேசில் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது? இதோட விடை 2013. அடுத்த செய்தி, இந்தியாவின் முதல் கார்பன் நேர்முறை குடியேற்ற கிராமம் என்ற குறியீட்டை மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த பயாங் கிராமம் பெற்றுள்ளது. பயாங் கிராமத்தில் கார்பன் நேர்முறை கிராம திட்டத்தின் கீழ் காடு வளர்ப்பிற்காக ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் கார்பன் நேர்முறை குடியேற்ற கிராமம் என்ற குறியீட்டை பெற்ற கிராமம் இது. இதோட விடை பயாங், மணிப்பூர். அடுத்த செய்தி, ஜம்மு மற்றும் காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தேர்தலில் பங்கு பெற உள்ள மூத்த வாக்காளர்களை ஊக்குவிப்பதற்காக ஷஹிலாத் என்ற பெயரிடப்பட்டுள்ள மொபைல் செயலியை அம்மாவட்ட தேசிய தகவல் மையத்தின் மாவட்ட ஆர்வலர் தொடங்கி வைத்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மூத்த வாக்காளர்களை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட மொபைல் செயலி எது? இதோட விடை ஷஹிலாத். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பின் 70வது ஆண்டு விழாவானது ஏப்ரல் 4 அன்று அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் தொடங்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் நேட்டோ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். குறிப்பு, 29 வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் இராணுவ கூட்டமைப்பை நேட்டோ என்று 1949ஆம் ஆண்டு ஏப்ரலில் தொடங்கப்பட்டது. இதன் தலைமையகம் பெல்ஜியத்தின் ப்ரூசெல்ஸில் உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 29 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட நேட்டோ அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இதோட விடை 1949. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். நிலாவிற்கு மனிதர்களை ஏந்தி செல்வதற்காக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவானது SLL என்ற ராக்கெட்டில் பயன்படுத்தும் RS-25 என்ற இன்ஜினை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்காக நாசாவின் SLL ராக்கெட்டில் பயன்படுத்தும் இன்ஜின் எது? இதோட விடை RS-25. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஹைதராபாத்தின் தலைமை நீதிபதியான பணிபுரியும் TBN ராதாகிருஷ்ணன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து நீதிபதியாக ராகவேந்திரா சிங் சவுகான் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். குறிப்பு, உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு விதி 217 படி நியமிக்கிறார். கொல்கத்தா உயர்நீதிமன்றமானது 1862இல் தொடங்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் தற்கால தலைமை நீதிபதி அரசியல் அமைப்பு விதி 223 படி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை TBN ராதாகிருஷ்ணன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். சம்தா திவாஸ் தினம் ஏப்ரல் 5. 1946ஆம் ஆண்டில் ஜவஹர்லால் நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசில் தொழிலாளர்கள் நலத்துறை அமைச்சராக பணியாற்றிய பாபு ஜகஜீவன் ராம் என்பவரின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5ஆம் தேதி சம்தா திவாஸ் கடைபிடிக்கப்படுகிறது. பாபு என்று அழைக்கப்படும் ஜகஜீவன் ராம் பீகார் மாநிலம் போஜ்பூர் மாவட்டம் சாந்தவர் கிராமத்தின் பிறந்த சுதந்திர போராட்டம் வீரர் ஆவார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 1946ஆம் ஆண்டில் தொழிலாளர்கள் நலத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் யார்? இதோட விடை பாபு ஜகஜீவன் ராம். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேத்தி குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம்.
ஹிமாச்சல பிரதேசத்தின் முதல் மெகா உணவு பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இதோட விடை உனா மாவட்டம். அடுத்த கேள்வி, அருந்ததி என்னும் திருமண உதவி திட்டம் அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? விடை அசாம். அடுத்த கேள்வி, வைரஸ் ஹைப்படைட்டிஸின் விழிப்புணர்வு நல்லெண்ண தூதர் யார்? இதோட விடை அமிதாப் பச்சன். நான்காவது கேள்வி, ஐநா உணவு மற்றும் வேளாண் கழகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இதோட விடை ரோம், இத்தாலி. உலக சமூக நீதி தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை February 20. இவ்வளோ நேரம் நம்ம நேற்று கொஷனுக்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம இன்னைக்கான கொஷின்ஸை பார்க்கலாம். இவி எண்டாஸ்கோபி 2019 மாநாடு நடைபெற்ற இடம் எது? 2018ஆம் ஆண்டிற்கான தமிழ்தாய் விருது பெறும் அமைப்பு எது? அடுத்த கேள்வி, வெப் ரத்னா தங்க விருது பெற்ற தமிழக மாவட்டம் எது? நான்காவது கேள்வி, 2வது துலிப் மலர் பூங்கா எங்கு அமைய உள்ளது? ஐந்தாவது கேள்வி, இந்தியாவின் முதல் கால்பந்து ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த கொஷின்ஸ்க்கான விடையை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸில் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலோ கரண்ட் அப்டேட்ஸ் PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.